ட்ரம்ப் இந்தியா மேல 26% டேரிஃப் போட்டிருக்காரு. ஆட்டோ, ஃபார்மா, ஐடி, ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இம்பாக்ட் ஆயிருக்கு. ஸ்டாக்ஸ் ஆல்ரெடி டவுன் ஆயிருக்கு. இப்போ என்ன பண்றது? மார்க்கெட்ல ஷார்ட் டேர்ம் வாலட்டாலிட்டி இருக்கும், பட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் பேனிக் ஆக வேண்டாம். இந்தியா இப்போ ட்ரேட் டீல் நெகோஷியேட் பண்ண யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் இதனால நம்ம போர்ட்ஃபோலியோல என்ன ஆகும்? நான் ஏன் இவ்வளோ யோசிச்சுட்டு இருக்கேன்? ஏஎம்ஐவை காண்டாக்ட் பண்ணால் எனக்கான ஆன்சர்ஸ் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்க போகுது. உங்களுக்கும் மார்க்கெட் பற்றி நிறைய கேள்விகள், சந்தேகங்கள் இருந்ததுன்னா கீழே இருக்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஏஎம்ஐவை காண்டாக்ட் பண்ணுங்க. ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு முதலீட்டு களம்ல சேமிப்பு முறைகள் சீரீஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பாஸ்கெட்ஸை பற்றி பேச போகிறோம். ஒரு பாஸ்கெட்டாக இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்னும் பேலன்ஸ்டாக பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இதில் பேசிக் ஃபிலாசபி. ஸோ ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் மேலேயோ நம்முடைய பணத்தை கட்டுறதுக்கு பதிலாக ஒரு குவியலாக முதலீடு செய்யும்போது நம்முடைய ரிஸ்க் கொஞ்சம் நார்மலைஸ் ஆகி ஸ்ப்ரெட் ஆகும் அப்படிங்கிறது தான் பேசிக் பிலீஃப். பாஸ்கெட் இன்வெஸ்டிங்கில் ரொம்ப பேசிக் விஷயம், அடிப்படையான ஒரு முதலீட்டு வாய்ப்புங்கிறது இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங். ஸோ நீங்கள் நிஃப்டி 50 இடிஎஃப்லேயோ இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயோ இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். இது இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் பூராவும் இருக்குது. ஸோ யூஎஸ்க்கு போனீங்கன்னா S&P 500 இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், NASDAQ 100 இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ரசல் 2000 இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்படி பல குவியல்கள் நமக்கு இருக்குது. கடந்த ஒரு 25 ஆண்டுகளாக ETF முறை வளர வளர இந்த குவியல் முறையில் முதலீடு செய்வது என்பது உலக அளவில் இன்ஸ்டிடியூஷனலைஸ் ஆகியிருக்கிறது. இந்தியாவில் இன்னைக்கு ஒரு நிறுவனமே உருவாக்கப்பட்டு, NSEக்குள்ளே ஒரு நிறுவனமே இருக்குது. அந்த நிறுவனம் இண்டைசிஸை கிரியேட் பண்ணுறது தான் வேலையாக கொண்டிருக்கிறது. நிறுவனம் பேரே NSE இண்டைசிஸ் லிமிடெட். ஸோ ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மாதிரி குவியல்களை தொடர்ந்து உருவாக்கிக்கிட்டே வராங்க. அந்த குவியல்களை அவங்க உருவாக்கும் போது அந்த பாஸ்கெட்டுக்கு ETF அல்லது இண்டெக்ஸ்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. அந்த குவியலின் அடிப்படையில் மற்றவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த ப்ராடக்ட்ஸை நம்ம 500 ரூபா 1000 ரூபா அளவு கூட வாங்கி சேமிப்பை அங்கே செலுத்தி நம்முடைய முதலீட்டை சீராக முன்னெடுக்க முடியும். இது குவியலில் ஒரு முறை. ஆனால் இதையெல்லாம் மீறி இன்னைக்கு தனிநபர்கள் கூட தங்களுக்கு பிடித்த வகையில் குவியல்களை ஏற்படுத்தி அதை மற்றவர்களுக்கு ஆலோசனையாக சொல்லக்கூடிய ஒரு சூழலும் உலக அளவில் இருக்கிறது. இந்தியாவில் எங்கே இருக்குது இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்மால் கேஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் மூலமாக இது அமைகிறது. ஆனால் ஒரு தனிநபர் ஒரு குவியலை ஏற்படுத்தும் போது அவருடைய எண்ண ஓட்டத்தில் இருக்கக்கூடிய நிறை குறைகள், அவர் எடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் நல்லதும் கெட்டதும், அவருக்கு இருக்கக்கூடிய சில ப்ரிஃபரன்சஸ், மிகைப்படுத்தப்பட்ட விருப்புகள் வெறுப்புகள், இதெல்லாம் அந்த குவியலுக்குள்ளே வந்துடுது. ஆனால் இன்ஸ்டிடியூஷனலாக ஒரு பாஸ்கெட்டை பில்ட் பண்ணும்போது, ஒரு இண்டெக்ஸை பில்ட் பண்ணும்போது பொதுவாக அவங்க சில ஃபார்முலா வச்சுக்கிட்டு அந்த ஃபார்முலாவின் அடிப்படையில் தான் நிறுவனங்கள் உள்ளே கொண்டு வரும்போது அவங்களுடைய தனிப்பட்ட ஜட்ஜ்மெண்ட் அதுக்குள்ளே வராத மாதிரி அமைத்து கொள்வார்கள். ஆனால் தனிநபர் ஒரு ஸ்மால் கேஸை கிரியேட் பண்ணி விற்கும்போது அந்த தனிநபருடைய பயசஸ் அந்த இடத்துக்குள்ளே வந்துடும். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ ரெண்டும் குவியல் என்றாலும், ஒன்று இன்ஸ்டிடியூஷனல் மெத்தடில் டெவலப் பண்ண ஒரு குவியல், ஒரு பாஸ்கெட், இன்னொன்று தனிநபர் தன்னுடைய வெறுப்புகளை கொண்டு ஏற்படுத்தப்பட்ட ஒரு குவியல். ஸோ நேச்சுரலி இன்ஸ்டிடியூஷனல் பாஸ்கெட்ஸை விட இந்த இண்டிவிஜுவல் பாஸ்கெட்ஸில் ரிஸ்க் அதிகமாக இருக்கும் என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஆனால் எல்லா குவியல்களுக்குமே இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான வீக்னஸ் என்னன்றதை நான் உங்களுக்கு இந்த இடத்துல தெளிவுபடுத்துகிறேன். என்னென்னா, ஒரு குவியல் முதலீட்டு தத்துவ அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டால் அந்த தத்துவம் தோல்வி அடையக்கூடிய காலகட்டங்கள் அடிக்கடி வரும். அப்படி வரும்போது அந்த குவியல் தோல்வியை சந்திக்கும். ஸோ குவியல்களை வாங்கும்போது கூட ரிஸ்க் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. எல்லா குவியல்கள்லையுமே அந்த முதலீட்டு தத்துவம், அடிப்படை முதலீட்டு ரேஷ்னல் ஆர் ஃபார்முலே ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் தான் அதை வாங்கணும்.
ஜெயிச்சு முடிச்சதுக்கப்புறம் போய் வாங்கினா அது தோக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்ம அதை ஓன் பண்ணுவோம். அதையும் தவிர்க்கணும். எப்போவுமே குவியல்களை வாங்கும்போது யாருமே விரும்பாத நேரத்தில் வாங்கி எல்லாரும் விரும்புகிற நேரத்தில் விற்கிறது தான் சாதுரியம். ஆனால் நுகர்வு ரீதியாக பார்க்கும்போது எல்லாரும் இதை ரிவர்ஸில் பண்ணுறாங்க. ஸோ குவியல் ரிலேட்டிவ்லி சேஃபான இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்ற நம்ம நம்பிக்கை வீண் போகக்கூடிய விதமாக முதலீட்டு பார்வைகளும் முதலீட்டு அணுகுமுறைகளும் இப்பொழுது அமைகின்றன. ஸோ சேஃபான ஒரு இடத்துல கூட நம்ம விபத்துக்களை ஈஸியாக உருவாக்குறோன்றதை இந்த இடத்துல கவனம் கொள்ள வேண்டும். இருந்தாலும் குவியல் முறைகள் இருக்கத்தான் செய்யும், வளரத்தான் செய்யும், நம்ம வாழ்க்கையில் இன்னும் ஒரு பெரிய பங்காற்றத்தான் செய்யும். நம்முடைய சேமிப்பு தேவைகளை நாம் செலுத்துறதுக்கு இன்றியமையாத ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுக்கத்தான் செய்யும். இது எல்லாம் இருந்தும் ரெஸ்பான்சிபிளாக அதை உபயோகப்படுத்தவும் நுகரவும் நாம் பழக வேண்டும். சரி சார், எனக்கு என்ன சார் எக்ஸ்பர்டீஸ், எல்லா குவியலை பற்றியும் எனக்கு தெரியாதே, குவியல்கள் இத்தனை இருக்கும்போது அதை பற்றியெல்லாம் எப்படி தெரிந்து கொள்வதுன்னா அதற்கும் நிறைய ஆலோசனை முறைகள் இருக்கின்றன. ஒரு குவியல் என்ற முதலீட்டு முறையே ஸ்பெஷலைஸ் பண்ணி ஆலோசனை முறைகள் வரும். அந்த முறைகளை நீங்கள் சரியான வகையில் தேர்ந்தெடுத்து அதை சரியாக கையாளக்கூடியவர்களோடு இணைந்து முதலீட்டு பயணத்தை அமைத்து கொள்ள வேண்டும். ஸோ பாஸ்கெட் இன்வெஸ்டிங் இஸ் வெரி வெரி சிம்பிள். உங்களுக்கு உதவக்கூடிய ஒன்று. ஆனால் அதில் ரிஸ்க் இருக்குது. சரியான நேரத்தில் ஆரம்பிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. சரியான நேரத்தில் வெளியேற வேண்டிய மிக மிக முக்கியமான பொறுப்பும் உங்களுக்கு இருக்குது. மற்றவர்களுடைய ஆலோசனையை எடுத்துக்கொண்டு இந்த பயணத்தை நீங்கள் செய்யலாம். குவியல்களை சரியான முறையில் கையாண்டால் வெற்றி கிடைப்பது உறுதி. அது மட்டுமில்லை, உங்களுடைய ரிஸ்க் கொஞ்சம் ஸ்ப்ரெட் அவுட் ஆகும். இந்த ரெண்டு விஷயங்களும் ஒருவருடைய முதலீட்டு பயணத்தை நல்ல வகையில் அமைத்து கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டவை. ஆனால் யார் எப்படி இதை கையாள்கிறார்கள் என்பது மிக மிக முக்கியம். இந்த புரிதலோடு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பாஸ்கெட்ஸை அணுகுங்க. தொடர்ந்து உங்களுடைய பயணத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பாஸ்கெட்ஸை சேர்த்துக்கங்க. உங்கள் பயணத்தை இன்னும் சேஃபராகவும் சிம்பிளராகவும் ஆக்கிக்கங்க. உங்கள் வளர்ச்சிக்கு குவியல்கள் உதவும், சரியாக கையாண்டால். இதை புரிந்து கொண்டு இந்த பயணத்தில் எங்களோடு தொடர்ந்து வாருங்கள். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.